நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை எரேமியா 1:8. உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். ஜெரேமியா 1:8. I will be with you and will protect you. அன்பான சகோதர சகோதரிகளே, அன்புக்குரியவர்களால் கைவிடப்பட்டு தனியாக நானும் என் குடும்பமும் காணப்படுகிறோமே, யார் எனக்கு துணையாய் பாதுகாவலாய் இருப்பார் என்று கலங்கி தவிக்கிறீர்களோ, நீங்கள் கலங்க வேண்டாம். கர்த்தர் கேருபீன்கள் சேராபீன்கள் தம்முடைய தூதர்களை நம்முடைய வீடுகளை சுற்றிலும் நம்மை சுற்றிலும் நம்முடைய பிள்ளைகளை சுற்றிலும் பாதுகாவலாக வைக்கிறார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஆமேன். கர்த்தரே நமக்கு துணையாயிருப்பார். நாம் தைரியமாயிருப்போம். ஆமன். நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறவரே, பரமபிதாவே, இந்த ஜெப நேரத்திலே எங்களுடைய தலையில் காணப்படுகிற பலவீனங்களுக்காக, வியாதிகளுக்காக பாரத்துடன் ஜெபிக்கிறோம். மூளையில் காணப்படும் கட்டிகள், நரம்பு பலவீனங்கள், கண்களில், மூக்கில், தொண்டையில் ஒற்றை தலைவலி, இரட்டை தலைவலி போன்ற பலவீனங்களால் காணப்படும் மக்களுக்காக, காது வலிக்காக பாரத்துடன் செபிக்கிறோம். பூரண சுகத்தை தாரும். உம்முடைய குணமாக்கும் தழும்புகளால் பிள்ளைகள் குணமடைய தேவனாகிய கர்த்தர் நீர் கிருபை செய்வீராக. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லியிருக்கிறீர் சுவாமி. உம்முடைய வசனத்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம், அறிக்கையிடுகிறோம், சுகத்தை பெற்றுக்கொள்வோம். ஆமென். தேவனாகிய கர்த்தர் எங்களுடன் கூட இருந்து நீர் வழி நடத்தி பலப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் ஜெபத்தை நீர் கேட்டதற்காக நன்றி. உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தின தயவிற்காக நன்றி. தலையில் காணப்படுகிற எல்லா பலவீனங்களையும் மாற்றி போட்ட தயவிற்காக மக்கோடான கூடிய ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன். ஆமேன்.